ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ரவி பவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறோம். ஓகேங்களா, 1 kg பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன இது பண்ண போகிறோம், என்னோட ஸ்டைல் பிரியாணி. ஸோ வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ வேகிற மாதிரி டபரா கிடையாதுனா 2 கிலோ வேகிற மாதிரி டபரா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்து வச்சுருக்காங்களாமா. ஓகேங்களா, இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். லெமனு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, தயிர் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறத பார்க்கலாம். இப்போ பாத்திரம் சூடானதும் நெய் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நல்லா காஞ்சோடனே எண்ணெயும் அது கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க கடாயில். ஸ்பைசஸ் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்பைசஸ் நல்லா வெடிஞ்சு பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனு, ஸோ அது நல்லா போட்டு நல்லா சாட்டை பண்ணணும். நல்லா அந்த ப்ரௌன் கலரில் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அது கூட நல்லா கிளறி விடணும். அதுவும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் இருக்குல்ல, ஸோ அதையும் போட்டு நல்லா கிண்டணும். ஸோ கிண்டி அதுவும் நல்லா வதங்கணும் அது கூட சேர்ந்து. ஸோ கலருக்கு நம்ம பிரியாணி ரைஸ் கலர் வர்றதுக்கு நம்ம இது கூட ஆட் பண்ணால் தான் அந்த பிரியாணி கலரில் நல்லா வரும். அதனால் நம்ம இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி தேவையான அளவு காரத்துக்கு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் தயிர். ஸோ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு இது பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி அது கூட சேர்த்துக்கணும். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. ஸோ பச்சை மிளகாயும் அது கூடயே சேர்த்துக்கணும். நான் பச்சை மிளகா வந்து நான் நடுவில் கீறி போடலை. ஏன்னா ரொம்ப குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடலை. கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன். ஸோ அது கூட கொஞ்சம் சால்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா வதங்குறதுக்கு மூடி விட்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன், ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அது கூட போட்டுக்கணும். நல்லா போட்டு நல்லா கலரி விடணும். நல்லா சிக்கனுமே ஒரு மூடி போட்டு ஒரு ஆவி காட்டணும். ஸோ அதுவும் கொஞ்சம் வேகணும். அப்போ தான் கிரேவியில் அந்த மசாலா உப்பு காரம்லாம் கொஞ்சம் நல்லா சாரும். ஸோ அதனால் சிக்கனும் நல்லா கொஞ்சம் கிரேவி நல்லா இதாகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. அது கூட கொஞ்சம் ஆஃப் லெமன் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா புளிப்பு ஏறுறதுக்காக கொஞ்சம் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே மீடியம் கரெக்டாக இருக்கும்ல, அதுக்காக கொஞ்சம் ஆஃப் லெமன் போட்டிருக்கேன். போட்டு அதையும் ஒரு வாட்டி மூடி விட்டுடணும். மூடி விட்டு ஒரு கலந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம அளந்து வச்சுருக்கோம்ல தண்ணி, ஸோ அந்த தண்ணியை இது ஊற்றிக்கணும். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபராவில் செய்கிறதுனால ஒரு கிளாஸுக்கு வந்து 2 எடுத்துருக்கேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அளந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை நல்லா ஊற வச்சுருக்க ரைஸ் எடுத்து நம்ம இது கூட போட்டு விட்டுணும். நல்லா போட்டு விட்டு கிண்டி விடணும். ரொம்ப கிண்டிகிட்டே இருந்தாலும் ரைஸ் உடஞ்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங் நம்ம இப்போ கிண்டி உப்பு காரம் பார்க்குறோம் பாருங்கள், மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண முடியாது. அதனால் ஸ்டார்டிங்கே நம்ம பார்க்கும்போதே உப்புலாம் தேவையாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உப்பு காரம்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்துட்டு ஒரு தனியாக கொஞ்சம் தண்ணி பாத்திரத்தில் பிடிச்சி நான் வெயிட்டுக்கு மேலே வச்சிடுறேன். வேறு எதுவுமே கீழே நான் டம் போடுறதுக்கு தோசை கல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கல. ஸோ வெறும் மேலே அந்த தண்ணி தூக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்துக்கணும். 10 நிமிஷம் வந்து ஸ்பீடில் வைக்கணும். அதே 10 நிமிஷம் ஸ்லோவில் சிம்மில் வைக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம இறக்கிடணும். எனக்கு 10 நிமிஷம் ஸ்பீடு, 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு கொஞ்ச நேரம் நம்ம இந்த டம் கட்டி எவ்வளோ நேரம் வேணுமோ அந்த டம் கட்டிட்டு திறந்து பார்த்தா நல்லா உதிரியாக நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணி பார்க்குறதுக்கு. நமக்கு வேணும்னா கலராக எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணணும். ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கணும். ஒரு ரைஸு ஆரஞ்சு கலரில் இருக்கும்ல, அந்த மாதிரி கிடைக்கணும்னா
இந்த மாதிரி போட்டு உடனே கிண்டக்கூடாது. உடனே கிண்டிங்கன்னா எல்லா ரைஸுமே ஆரஞ்சு கலரில் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம கிண்டணும். கிண்டிங்கன்னா அந்த ரைஸ் வந்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும் உங்களுக்கு. 10 நிமிஷம் ஸ்பீடு, 10 நிமிஷம் ஸ்லோ, ஒரு 1/4 மணி நேரமாவது அப்படியே அந்த டம்மை எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும் சாப்பாடு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த மாதிரி தான் பிரியாணி செய்வோம். நீங்களும் இதே மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.